பாலாஜி, காங்கிரஸ் திமுக உறவு என்பது இன்று நேற்றல்ல, கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக இந்திய அரசியலிலேயே மிகவும் முக்கியத்துவம் பெற்ற, கவனத்தை ஈர்த்த ஒரு கூட்டணி உறவாக இருந்து வந்தது. தற்பொழுது காங்கிரஸ் திமுக உறவு என்பது கண்ணாடி போல் உடைந்து சிதறி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இது தேர்தலுக்கு முன்பே இந்த பேச்சுவார்த்தை இருந்து வந்தது. இழுபறியாக இப்படியா அப்படியா என்றெல்லாம் இருந்து வந்தது. குறிப்பாக 4 பேர் இந்த போர்க்குடியை எழுப்பியிருந்தார்கள். பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமான ஒரு காங்கிரஸ் முன்னணி தலைவர். அதே போன்று இங்கு மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி மற்றும் கிரிஷ் சோடங்கர், இவர்கள் 4வரின் ஆரம்பம் முதல் இன்று வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும், தாவேகாவுடன் கூட்டணி செல்ல வேண்டும் என்ற கதையில் தான் அவர்கள் இருந்து வந்தார்கள். தற்போது அவர்கள் 4வரின் நோக்கம் என்பது இந்த தேர்தலுக்கு பிறகு, ரிசல்ட் வெளிவந்த பிறகு தற்போது நிறைவேறி இருக்கின்றதான் கூற வேண்டும். திமுக காங்கிரஸ் உறவு என்பது 2004ஆம் ஆண்டு அந்த உறவு கருணாநிதி திமுக தலைவராக இருந்த பொழுது சோனியா காந்தி கருணாநிதி இடையே அந்த கூட்டணி உறவு ஏற்பட்டது. 2004 முதல் 2013 வரை இருந்தார்கள். பிறகு ஈழ பிரச்சனை காரணமாக அந்த உறவு சிறிது காலம் விலகி இருந்தது. பிறகு மீண்டும் 2016 2026 வரை, இந்த ஆண்டு வரை 10 ஆண்டுகள், முதல் 10 ஆண்டுகள், தற்போது 2ஆம் 10 ஆண்டு என 20 ஆண்டுகள் இந்த உறவு மிகவும் நெருக்கமாக இருந்தது. குறிப்பாக ராகுல் காந்தியும் MKS என்று அழைக்கப்பட்ட MK ஸ்டாலினும் பிரதர் என்றுதான் அழைத்துக் கொள்வார். எங்கு பார்த்தாலும் பிரதர் நட்பாக இருந்தது. பிரதர் ராகுல் காந்தி என்பார், இவர் பிரதர் ஸ்டாலின் என்பார். அவ்வளவு ஒரே குடும்பத்தில் பிறந்த அண்ணன் தம்பி உறவு போல் இருந்தது அவருடைய கூட்டணி நட்பு. கூட்டணி அரசியல் ரீதியாக இல்லாமல் தனிப்பட்ட ரீதியிலும் நட்பு அந்த அளவுக்கு இருந்தது. இருவரும் விட்டுக் கொடுக்காமல் இருந்து வந்தார்கள். ஆனால் இந்த தேர்தலின் போதே அதனுடைய எதிரொலியை நம்மால் உணர முடிந்தது. அதாவது ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே மேடையிலே பிரச்சாரம் செய்யவில்லை, தனித்தனியாக தான் இருந்தார்கள். அதிலிருந்தே தெரிய ஆரம்பித்தது. ஆனால் ராகுல் காந்தி திமுக கூட்டணியை வாக்களிக்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை விடுத்து வந்தார். ஆனால் தற்போது மிக தெளிவாக அந்த கூட்டணி உடைந்து, அந்த நட்பு இரும்பு கரம் போல் இருந்த நட்பு உடைந்து தற்போது கண்ணாடியாய் சிதறி இருக்கிறது. இனி ஒட்ட வாய்ப்பே இல்லை என்ற ரீதிக்கு வந்துவிட்டது. தற்போது இதிலே மிக சிறப்பாக இந்த 4 பேர் என்பார்களே, அந்த 4 பேர் யார் என்றால் பிரவீன் சக்கரவர்த்தி, கிரிஷ் சோடங்கர், மாணிக்கம் தாக்கூர், அதே போன்று ஜோதிமணி, இந்த 4 பேருடைய முயற்சிக்கு தற்போது திருவினை ஆகியிருக்கிறது. இதன் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நல்ல பலன் என்னவென்றால் 60 ஆண்டு காலத்திற்கு பிறகு தமிழக அமைச்சரவையிலே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் தற்போது அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. 1967 அந்த திமுக ஆட்சியை பிடித்த பிறகு இதுவரை வெளிப்பார்வையாளராகவே இருந்து வந்த காங்கிரஸ் தற்போது மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ரீதியிலே உள்ளே களமிறங்கியிருக்கிறது என்பதை தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. கூட்டணி அமைப்பதும் பிரிவதும் அரசியலில் மிக சாதாரணம், இயல்பான ஒன்றுதான். ஆனால் அதை செயல்படுத்தும் விதத்தில் தான் வித்தியாசம் இருக்கிறது. இவ்வளவு காலம் மிக நெருங்கிய கூட்டணியாக, பிரதர் கூட்டணியாக இருந்த திமுக காங்கிரஸ் என்பது தற்பொழுது மிக திடீரென வஞ்சகம் செய்து துரோகம் செய்வது என்பது போல் சொல்வாங்க, அது போல தற்போது மாறிவிட்டது. ஆட்சி அதிகாரம் போனவுடன் அடுத்த வீட்டை பார்த்து சென்று விட்டார்கள் என்று கூறுவார்கள், அதுபோல சென்று விட்டார்கள் என்றுதான் திமுகவிலிருந்து விமர்சனம் வருகிறது. அதுவும் முதுகிலே குத்தி விட்டார்கள், அதனால்தான் காங்கிரஸ் பல இடங்களில் காலாவதி ஆகி கொண்டிருக்கிறது என்ற விமர்சனம் தற்போது பெரிதாக எழுந்திருக்கிறது. ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை நீண்ட காலத்திற்கு பின், 60 ஆண்டுகளுக்கு பின் ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதை மிக பெரிய விடயமாக பார்க்கிறார்கள். எனவே 60 ஆண்டுகளுக்கு அமைச்சராக போகிறது காங்கிரஸ் தமிழகத்திலே, நல்ல விடயம்தான். ஆனால் மற்றொரு பக்கத்திலே கூட்டணியிலிருந்து பிரிந்தது அவர்கள் கூட்டணி தன்மை குறித்த நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும். விஜய் இவர்களை எப்படி கையாள போகிறார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த உறவு முறிவு என்பது திமுகவை பொறுத்தவரை கடும் விமர்சனத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடுமையாக RS பாரதி விமர்சனம் செய்திருக்கிறார். வழக்கறிஞர் சரவணன், செய்தி தொடர்பாக இருக்கும் வழக்கறிஞர் சரவணன், முதுகில் குத்தும் பழக்கத்தின் காங்கிரஸ் வழக்கம்தான் தற்போது மீண்டும் முதுகில் குத்திருக்கிறார்கள் என கூறியிருக்கிறார்கள். எனவே கடுமையான விமர்சனங்கள். ஆனால் இதுவரை திமுக தலைவர் ஸ்டாலினிடமிருந்தோ அல்லது மற்ற மூத்த தலைவரிடமிருந்தோ எந்த ஒரு கருத்தும் வெளியாகவில்லை. ஆனால் தற்பொழுது மிக தெளிவாக அந்த வேட்டு வைத்த 4 பேர் தற்போது காங்கிரசின் ஹீரோக்களாக மாறி இருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். பாலாஜி.